Hello friends, welcome to Buds to Bloom. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான ஈஸியான ஒரு சட்னி ரெசிபி. ஆல்ரெடி நிறைய சிஸ்டர்ஸ் லாஸ்டா போட்டிருந்த சட்னி ரெசிபில கேட்டிருந்தீங்க. ஈஸியா ஏதாவது செய்யற மாதிரி ஒரு சட்னி சொல்லுங்க சிஸ்டர், டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த சிஸ்டர்ஸ்க்காக தான் இந்த சட்னி. இதுக்கு முதல்ல ஒரு 15 பூண்டு பல் உரிச்சுக்கோங்க. 10 அல்லது 15 மிளகாய் வத்தலை எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கணும். பூண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப அதிக காரமாக இருக்க பூண்டாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த இன்கிரீடியன்ஸ் தான், பட் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னைக்கு இது தாளிக்கிற ஸ்டைல் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். இப்போ நான் வந்து காஷ்மீர் மிளகாயும் இது கூட சேர்த்து ஊற வச்சிருக்கேன். 4 காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிருக்கேன். அதுல 10 காஷ்மீர் மிளகாய் யூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு அதிக காரம் வந்து மிளகாய் இருக்குன்னா கம்மி பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ பேலன்ஸ் ஆயிரும் காரம். காஷ்மீர் வந்து கலருக்காக போட்டிருக்கேன். பிளஸ் வந்து 4 மிளகாய் வந்து காரத்துக்காக காய்ந்த மிளகாய் சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம இந்த 10 பூண்டு பற்களை சேர்த்துக்குவோம். இதை வந்து சின்ன சின்னதா ரெண்டா நான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். 10 அல்லது 15 எடுத்துக்கோங்க. பூண்டோட காரம் அதிகமா இருந்துச்சுனாலும் அதையும் நீங்க கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டும் போட்டு நம்ம இந்த தண்ணி இருக்கு இல்லையா, ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம். இப்போ நமக்கு பாருங்க அந்த மிளகாயும் பூண்டும் பேஸ்ட் வந்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்டா இருக்கு. இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி இருக்கு இல்லையா, அதை வந்து இது கூட சேர்க்க போறோம். 4 தக்காளி வெட்டி வச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலா சட்னி வேணும், தக்காளி சட்னி இன்னும் கொஞ்சம் கூடுதலா வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கூட நீங்க தக்காளியை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 4 தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்து திரும்பவும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துருவோம். இப்பயும் நம்ம நல்லா ஃபைனா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். போயிட்டு நான் ஒரு 2 அல்லது 3 சுத்து இது கிரைண்ட் பண்ணேன்னா நல்லா ஃபைன் ஆகிடும். ஃபைன் ஆனதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரஞ்சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. யூஸ்வலாக நம்ம சட்னிக்கு கரிஞ்சீரகம் போட மாட்டோம். இந்த சட்னிக்கு போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை இன்னும் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சட்னியை இது கூட சேர்த்துருவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ரெட்டாக இருக்குன்னு. நான் வெறும் காஷ்மீர் மிளகாய் கூட சாதாரண மிளகாய் வந்து 4 போட்டிருக்கேன். அதுக்கே இவ்வளோ ரெட்டாக இருக்கு. நீங்கள் காஷ்மீர் மிளகாய் தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன். எனக்கு தேவையான அளவு நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் கொதிக்கணும். டோட்டலாகவே உங்களுக்கு 10 நிமிஷத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிடும். நீங்கள் ஈவினிங் டீ போடுறப்பே கூட மிளகாய் வத்தலை ஊற வச்சுட்டு போயிட்டீங்கன்னா நைட்டு அரைக்கும் போது உங்களுக்கு நல்லா ரெட் கலரில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா சேர்ந்து வந்து நமக்கு கொதிச்சு வரணும். இது வந்து நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் சட்னி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா திக்காயிருச்சு. ஆல்ரெடி வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி போட்டிருந்தா நம்ம இட்லி மாவு ரெசிபி வந்து பார்க்காதவங்க பாருங்க. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் நாங்கள் ஆல்ரெடி இதான் பண்ணுவோன்னு கூட சொல்லியிருந்தீங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் புளி கூட சேர்த்துக்கலாம். பட் எலுமிச்சம் சாறு சேர்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட்டு. அதே சமயத்தில் உங்களுக்கு சட்னியும் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டு போகாமையும் இருக்கும். எலுமிச்சம் சாறு சேர்க்கறனால 2-3 டேஸ்க்கு மேலே இந்த சட்னி நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு சட்னி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே அவ்வளோ எம்மியாக இருக்குது. உண்மையுமே ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி இதுதான். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே உங்களோட ஒர்க்கு முடிஞ்சிடும். வீட்டில் இருக்கவங்களே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி தோசை ரெண்டுக்குமே நல்லா இருக்கும். இப்போ நம்ம சட்னியை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்குது. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து கரெக்டாக இருக்குது. நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும். அதே போல் வந்து அந்த கரிஞ்சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கோங்க. அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல வாசனை கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வேற ஒரு பிளேட்க்கு மாற்றிடுவோம். மாற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிருச்சா ஃப்ரெண்ட்ஸ். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் பட்ஸ் டு ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.